ஹாய், இன்றைக்கி இறால் வாங்கியிருக்கோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, பட்டை, கிராம்பு இந்த மூணையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி பொடியை நறுக்கி வச்ச இந்த ரெண்டையும் சேர்த்து உள்ளே போட்டுடலாம். ஓரளவுக்கு வதங்கினதும் 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம 3 தக்காளியை பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கோம், அந்த சாறை அப்படியே சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சீரகம் பொடியாக யூஸ் பண்ணுறத விட அதை இடித்து அதை போட்டால் இன்னும் கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும், அதனால் அப்படி போட்டிருக்கோம். அப்புறமா மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாமே தேவையான அளவுக்கு போட்டு கொஞ்சம் அப்படியே வதக்கி விட்டுருவோம். மசாலா எல்லாமே கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான் எடுத்துக்குவோம். அதில் ஆல்ரெடி நம்ம உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து வச்சுருக்கிறதுனால நம்ம உப்பு தேவையான அளவுக்கு மட்டும் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் பத்தாதனால நான் மறுபடியும் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சமைக்கும்போது உங்களுக்கு எப்படி ஸ்டைலோ அந்த மாதிரி சேர்த்து சமைச்சிக்கங்க. ப்ரான் தண்ணி விடும், அதனால் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. அடுப்பை சிம்மில் வச்சே குக் பண்ணுங்கள். ப்ரான் வெந்ததும் கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் போட்டுக்குங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, ஸோ அதனால் நான் கருவேப்பிலை மட்டும்தான் யூஸ் பண்ணேன். அப்புறம் கிளறி விட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு டேஸ்ட்டான இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அப்படியே செம்மையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபியோடு வரேன். டாடா, பை பாய்.